சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த காவலாளி அஜித்குமார் லாக்அப் மரணத்தை ஒட்டி தற்போது 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது காவலர்களின் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ், விவரம் என்ன? நிச்சயமா தேவபன். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் விசாரணை கைது அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றப்பிரிவு போலீசார் பிரபு, ஆனந்தன், கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா குடும்பத்தினர் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்புவனம் அருகில் மடப்புறத்தில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோயிலில் தற்காலிக காவலாக பணியாற்றிய இளைஞர் அஜித்குமார் என்பவரை 10 பவுன் நகை திருடியதாக பக்தர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து சென்ற திருப்புவனம் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனங்களை தெரிவித்த நிலையில இந்த வழக்கு நேற்று சிபிசிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் மதுரை அரசு மருத்துவமனையில் 5 மணி நேரம் நடைபெற்ற உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளியானது. இதில் அஜித்குமாருக்கு 18 இடங்களில் தாக்கப்பட்டதும், குரல் வலையில் காயம் ஏற்பட்டதும், பல்வேறு ரத்த கசிவு ஏற்பட்டதும் அறிக்கை வெளியானது. நீதிபதிகள் தமிழக தொடர்ந்து 24 லாக்அப் டெத் நடைபெறுவதை கண்டித்து திருப்புவனம் குற்றவியல் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் சம்பவம் நடைபெற்ற பத்ரகாளி அம்மன் கோவில் வளாகத்தில் கள ஆய்வு மேற்கொண்டு தகவலை சேகரித்து இதனை கொலை வழக்காக பதிவு செய்ய நேற்று இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு இன்று திருப்புவனம் நீதிமன்றத்தில் அவர்களை 15 நாள் சிறை காவலில் வைக்க உத்தரவிட்டனர் 5 பேரையும். இதனை கண்டித்து இந்த பாதிக்கப்பட்ட போலீசார் குடும்பத்தினர் 5 பேர் திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்கள் 6 பேர் குடும்பத்தையும் பாருங்கள் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி சிதம்பரம்.